ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசுவாதமாய் மாற்றி தரத்தக்கதா எல்லாரும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாதி தேவனுக்கு சோதனைகளை ஏறெடுப்போம். நாம் யாவரும் ஒரு விசையாய் இருக்கிற இடத்தில் எழும்பி நின்று கர்த்தருடைய பிரசன்னம் மற்ற நிறைவாய் கடந்து வரத்தக்கதா நாம் இணைந்து நாம் வரவேற்கலாம். கர்த்தாவே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தருடைய கிருபை அது மேலானது. தேவனுடைய கரம் மேலான காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வளர். ஏகோபித்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏகோவாயீரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தேவன், உம் தழும்புகளால் சுகமானே. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும். சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. ஏகோ உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. ஏகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. ஏகோவா ஷாலோம் சொல்லலாமா? தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீர் உங்க சத்தம் கேட்கட்டும். நீர் மாத்திரம் போதும் சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு விசையாய் நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, வாழ்க்கையில் போதுமான நல்ல தேவன், எங்களை பலப்படுத்துகிறவர், கிருபையின் மேல் கிருபை எங்களுக்கு தருகிறவர், பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கூட்டி சேர்க்கிறார். இந்த ஆராதனை மகிமையான ஆராதனையாய், தேவ பிரசன்னம் நிறைந்த ஆராதனையாய், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் களி கூறுகிற ஆராதனையாய் கர்த்தர் மாற்றி திரும்படி ஜெபிக்கிறோம். சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். அப்படி நாம மாத்திரம் மைப்படட்டும். சகல துதிகணமை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? தேவ பிரசன்னத்தில் நாம் அவர் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க?
இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லுங்க. இவ்வளவுதானா? ஏசப்பாவுக்கு வந்து சத்தமே கேட்கலையே. நல்ல கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அந்த ஆண்டவரை பாடி நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ். உற்சாகமாய் எல்லா கரங்களை தட்டி வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த கர ஓசை கேட்கட்டும். முழு பலத்தோடு ஆமென். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு சொல்லலாமா? உம்மை ஆராதிக்க ஆமென். ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீங்க மாத்திரம் ஆராதனை ஆராதனை முழு பலத்தோடு ஆமென் ஆமென். ஆராதனை 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 உமக்குத்தானே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் உமக்கே ஆராதனை. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். ஆராதனை 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 உமக்குத்தானே. சொல்லலாமா? ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. சொல்லலாமா? உங்க சத்தம் கேட்கத்தக்கதாய் ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதனை. நீங்க மாத்திரம் ஆராதனை ஆராதனை முழு பலத்தோட உற்சாகமாய் உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை ஆராதிக்கத்தக்க பாக்கியத்தை லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இந்த ஆண்டவர் நாமத்தை பாடி அவரை மகிமைப்படுத்துறீங்க? கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் ஒரு மனப்பட்டு பாடி கர்த்தரை உயர்த்தலாம். கர்த்தர் நல்லவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
என் இயேசுவை துதித்திடுவே, நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் வந்திடுவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். எத்தனை பேர் சொல்றீங்க? பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், துதித்திடுவேன் முழு பலத்தோடு. நான் ஆமென் ஆமென் என் இயேசுவை துதித்திடுவேன் முழு பலத்தோடு. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில். உண்மையா சொல்றீங்களா? என் ஜீவிய காலமெல்லாம் அப்பா உன் பாதத்தில் அமர்ந்திருப்பே. இயேசு என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. என் நேசர் என்னோடு துணையாய் நான் இனி கலங்கி. ஆமென். எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. சொல்லலாமா? எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே ஆமென் காவலவர். நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், துதித்திடுவேன் உற்சாகமாய். நான் பாடி என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ மருத்துவராகிடுவார். ஆமென். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். ஆமென். பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார்.
அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம். சத்தமா சொல்லலாமா? அமர்ந்திருப்பேன். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு விஷய கரங்களை அசைத்து ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஒரு விசையாய் ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறார். வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் மாறும். மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் ஆமென் சொல்றீங்க? மனுஷன் மாறுவான், சூழ்நிலை மாறும், அநேக காரியங்கள் மாறும். மாறாத, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். கர்த்தருடைய வார்த்தையும் அப்படிதான். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒன்றும் ஒரு உறுப்பாகில் என்ன செய்வதில்லை, ஒழிந்து போகாத. அது எல்லாம் அத்தனையும் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்த இல்லையா சொல்லாமா? அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வாழ்வு, நம்மை வாழ வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்த இல்லையா சொல்லாமா? இன்னொரு பாடலை நாளில் கர்த்தருக்கு மகிமை செலுத்தத்தக்கதாய் அவரை உயர்த்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். உற்சாகமாய் நல்ல கரவோசை கேட்கத்தக்கதாய் அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சொல்லலாமா? அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 லூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சொல்லலாமா? அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 லூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் ஆமென் எங்கள் சந்தோஷமே. எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினார் எங்கள் சந்தோஷமே. எங்கள் உள்ளமதில்
சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் யார் இருக்கிடத்தில் எழுப்பி நின்று சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. காலை எழுவதும் பாடி மகிழ்வதும் எங்கள் சந்தோஷமே. காலை எழுவதும் எங்கள் சந்தோஷமே. புது கிருபையால் தினம் நிறைவதும் எங்கள் சந்தோஷமே. சொல்லலாமா? புது கிருபையால் ஆமென் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் உற்சாகமாய் கரங்களுக்கு எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் ஆமென். துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. எல்லா கண்களையும் மூடி துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஆமென் அல்லேலூயா. ஆனந்தமே சகதரண ஆமென் அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆமென் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. எல்லாரும் சொல்லலாமா? உம்மை துதிப்பேன் இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படியாக எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க தேவன் தந்த எல்லா கிருபைகளுக்காக நல்ல கண்களை மூடி சிந்தனைகளை சிதறவிடாதபடி எல்லாம் ஒருமனப்பட்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதனம் பண்ணலாமா? எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளா எக்காலமும் கர்த்தரை துதிக்க எந்நேரமும் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பலத்தை தேவனுக்காக பயன்படுத்த தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லா இருதயங்கள் சிந்தைகள் ஒருமுகப்படட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல வாய்களை திறந்து வாலிப பிள்ளைகள் எல்லா சிறு பிள்ளைகள் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றேன். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு மகிமை மகிமை மகிமை. உடைய துதியின் சத்தம் உயரட்டும். உடைய துதியின் சத்தம் உயரட்டும். எல்லா வாலிபர் நல்ல வாய்களை திறந்து சத்தம் போதாது, சத்தம் போதாது. நல்ல இயேசு செய்த நன்மைகளை தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நல்ல வாலிப பிள்ளைகள்லாம் முழு பலத்தோடு கர்த்தரை துதிங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. வாயை விரிவாத்தர உன் வாயை விரிவாய்த்தரன்னு ஆண்டு சொல்லியிருக்கிற அந்த வாலிப நாட்கள்ல தன்னுடைய பலத்தை தேவனுக்காக கொடுக்கலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி மனதார அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீங்க துதிக்கிற சத்தம் அந்த ஸ்தலத்தை நிரப்பணும். உங்க சத்தம் அந்த ஸ்தலத்தை நிரப்பணும். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க துதிக்கும் பொழுது சில விடுதலையை தர விரும்புகிறார். உங்களுடைய வாயை திறந்து நல்ல வாலிப பிள்ளைகள் அவ்வளவுதான சத்தம், இவ்வளவுதானே உங்களுடைய சத்தம், இவ்வளவுதானே உங்களுடைய துதி. உங்க சத்தம் உங்க காதுக்கே கேட்காது, உங்க காதுக்கே கேட்காது. நல்ல வாய்களை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியும் பொழுது ஒரு ஆசீர்வாதம், கீழ்ப்படியும் பொழுது
வாய்களை தர நல்ல வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்லாம் ஏசப்பா உமக்கு சோதரம் 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 என்று சொல்லி நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தேவன் மாத்திரம் இராதிருந்தா என்றோ நாம் அழிந்து போயிருவோம். தேடி வந்து ரட்சித்த நல்ல ஆண்டவர், தேடி வந்து ரட்சித்த நல்ல தேவன். இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, உங்க வாழ்க்கையில நீங்க போதுமானவர் ஆண்டவரே? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, நீங்க போதுமானவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் இருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. சொல்லலாமா கரங்களை உயர்த்தி? ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். ஒரு விஷயம் சொல்லாமா? நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் போதுமே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க? ஏசையாவும் அன்பு போதுமே. பரலோக தேவனை பார்த்து என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையா, ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. அவருடைய அன்பு மேலான அன்பு, மேலானவுடைய அன்பு, நம்மை பலப்படுத்துகிற அன்பு, நம்மை தாங்குகிற அன்பு. அவர் இல்லாத ஒரு வாழ்வு அது வெறுமை. அவர் இல்லாத ஒரு வாழ்வு அது ஒன்றுமின்மையான ஒரு சூழ்நிலை. அது இருள் நிறைந்த ஒரு வாழ்வு, அது சமாதானமற்ற ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லப்பா, நீங்க எங்களோட நீங்களை நடத்துங்கன்னு சொல்லி உண்மையான ஒரு அர்ப்பணத்தோடு தேவ சமூகத்தில் சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஏசையா, ஏசையா உம் பிள்ளை நானையா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஏசையா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா?
நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? ஏசையா ஏசையா உம் பிள்ளை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? ஏசையா உம் பிள்ளை நானையா. உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம். சொல்லலாமா? உம்மோடு பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? நல்லவரே ஏசையா ஏசையா. உம் பிள்ளை. எல்லா கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஆமென் ஆமென் உம் பிள்ளை நானையா. நீங்க மாத்திர சத்தமா ஏசையா உம் பிள்ளை நானையா. வாழ்க்கை கடைசி வரையில் தேவனே சார்ந்து பயணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாழ்க்கையில் என்ன வந்தாலும் பின் திரும்பாம இயேசுவையே பற்றி கொண்டு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. உண்மையான ஒரு அர்ப்பணத்தோடு கூட இந்த ஆரோக்கியமாகுதல், ஆரோக்கிய வாழ்வு, ஆரோக்கியமான குடும்பமாய் கட்டப்படுவதற்கு எதுவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற இந்த மாதத்துல தேவ சமூகத்தில் ஆண்டவரே உண்மையே சார்ந்து ஓட எங்களுக்கு கிருபை தாங்க, பலனை தாங்க, சத்துவத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லலாமா? உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையார் என்னை மாற்றி. எத்தனை பேர் கேட்குறீங்க இந்த கால நேரத்தில்? இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையார். ஒரு விசையால் உம் இரத்தத்தால் என்னை உம் பிள்ளையார். ஆமென். என் இயேசுவே, என் இயேசுவே
என் இயேசுவே, என் இயேசுவே. உங்க சத்தம் உயரட்டும். உண்மையா எத்தனை பேர் ஏக்கத்தோட பாருங்க. சமூகத்திற்கே இயேசுவே, நான் ஏங்குகிறேன் சமூகத்தில். ரத்தத்தால் என்னை கழுவிடுமே பிள்ளையா. உண்மையா கேட்கலாமா? ரத்தத்தால் என்னை பிள்ளையா என்னை மாற்றிடும். என் இயேசுவே, என் இயேசுவே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. நீங்க மாத்திரம் என் இயேசுவே, என் ராஜனே, சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. எத்தனை பேர் உண்மையான உள்ளத்தின் ஏக்கத்தோட என் அப்பாவை நான் பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் களி கூறணும், அவருடைய சமூகம் எனக்கு போதுமானது சொல்லுகிறோம். நல்ல கரங்களை உண்மையா இருதயத்தில் அந்த ஏக்கத்தோடு உள்ளவர்கள் உணர்ந்து சொல்லலாமா? என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. நீங்க மாத்திரம் ஒரு விசையா என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிறவர், அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியமுள்ளவர். அவருடைய பாதத்தில் தஞ்சமடையும் பொழுது நம்மை எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். அவருடைய செட்டைகளின் மறைவில் ஆரோக்கியம் உண்டு. இந்த செட்டைகளுக்குள்ளாய் அடைக்கலம் புகுகிற அனுபவம், இந்த செட்டைகளுக்குள்ளாய் தஞ்சம் அடைகிற அனுபவம். அப்பா, அவருடைய பிரசனத்துக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அவருடைய சமூகத்தில் எங்களை முற்றுமுடிய தாழ்த்துகிறோம். மகிமை பொருந்தின பிரசனம், தேவ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ள எங்களை விட்டு கொடுக்கிறோம். மீதமுள்ள பகுதி மகிமைப்படுங்கப்பா. தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிரசனத்தில் நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த மாதம் என்ன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாகுதல், அதாவது ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற மாதம். ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற மாதம். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி அப்படின்னு அதற்கு உகந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியமான அப்படிப்பட்ட வாழ்வு என்பது சரீர ஆரோக்கியத்தை மாத்திரம் சார்ந்ததல்ல, எல்லா பிரச்சனைகளும் குழப்பம் இல்லாத நல்ல வாழ்வை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆரோக்கியமுள்ள வாழ்வுக்கு அடிப்படையாய் 3 ஆதாரங்கள் உண்டு. அது ஒன்று வசனம், இன்னொன்று வசனத்தின் அடிப்படையான உபதேசம், அதற்கு பின்பதாக அதனுடன் இணைந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இது 3ம் நம்மை ஆரோக்கியமுள்ள வாழ்வுக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. ஒரு திருச்சபையின் ஆரோக்கியம் என்பது திருச்சபைக்குள் வருகிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட குடும்பத்தின் ஆரோக்கியத்தை சார்ந்தது. ஒரு திருச்சபை ஜெபிக்கிற திருச்சபையா இருக்கிறது என்று சொன்னா, அந்த திருச்சபைக்குள் வருகிற நபர்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க.
ஒரு திருச்சபை நல்ல ஊழியம் செய்கிற சபை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அந்த சபைக்குள் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளும் நல்லா ஊழியம் செய்கிறவர்களா இருப்பாங்க. அதே போல ஒரு திருச்சபை ஆரோக்கியமான திருச்சபை என்று சொல்ல வேண்டுமானா அந்த திருச்சபைக்குள் இருக்கிற குடும்பங்கள் ஆரோக்கியமான குடும்பங்களாக இருக்க வேண்டியது அவசியம். விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் ஆரோக்கியமான வாழ்வு அடைவதற்கு ஏதுவான அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வசனத்திலும் அப்படிப்பட்ட உபதேசத்திலும் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய கிரியையிலும் நம்மை உட்புகுத்த இடமளிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் அழகாய் மாற்றுகிறார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தக்கூடியது. ஏதோ ஒரு சர்ச் அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்ல ஒரு பிரசங்கம் என்று ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை என்பது ஆராதனையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? பிரசங்க நேரத்தை அது எப்படிப்பட்ட நேரமாக எடுத்துக்கணும்? தேவன் நம்மோடு இடைப்படுகிற நேரமாய், தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிற நேரமாய் நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது கூட கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைகளுடைய வார்த்தைகளோட எங்களோடு இடைபடத்தக்கதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே, நாங்கள் விதைக்கிற இந்த வசனமாகிய விதை பிள்ளையுடைய இருதயங்களில் ஆண்டவரே அது நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பாய் 30, 60, 100 பலன் தரத்தக்கதாய் இருதயங்களை கர்த்தர் சப்பனிடும்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் அவருடைய இருதயங்களை ஆண்டை திசை திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தொடப்பட்டு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல அனுக்கிரகம் செய்ய ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆரோக்கியமான குடும்பம் ஒரு ஆரோக்கியமான திருச்சபையை கட்ட முடியும். ஒரு ஊழியக்காரங்களுக்கே அடிப்படை. தன் சொந்த குடும்பத்தை சரியாய் நடத்த இயலாதவன் எப்படி திருச்சபையை நடத்துவான்? அப்போ ஒரு பாஸ்டர் என்றவர் முதல் அவருடைய குடும்பத்தை நல்ல விதத்தில் நடத்த அவருக்கு தெரியணும். அப்போதான் ஒரு சபையை என்ன செய்ய முடியும்? அவரால் நடத்த முடியும். அந்த ரீதியில் ஒரு குடும்பத்தின் உள்ளான விஷயம்தான் சபையின் பிரதிபலிப்பாய் மாறும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். இந்த மாதம் குடும்பத்தை முழுவதும் ஒழுங்குபடுத்தி ஒரு குட்டி பரலோகமா ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? குடும்பத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் மிகவும் பிரதானம் என்று சொல்லத்தக்க இடத்துல இருக்கிறவங்க யாரு? ஒரு ஃபேமிலியில யாரு சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப தலைவர். குடும்ப தலைவர் தான் குடும்பத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஒரு குடும்ப தலைவன் வேதத்தின்படி எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு அநேக நேரங்களில் குடும்பத்துக்கு உகந்த அநேக பிரசங்கத்தில் நம்ம எங்கே கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண ஃபங்க்ஷனில் தான் கேட்கும். நிறையா பேருக்கு கல்யாணம் நடந்தப்போ பண்ண பிரசங்கம் என்ன அப்படின்னு இப்போ கேட்டோம்னா, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் அந்த பிரசங்கத்தை இப்போ கேட்குறீங்க? நாங்கள் அப்போ எங்கே இருந்தோமோ எங்களுக்கே தெரில. அப்போ என்னமோ எபேசியரை வாச்சாங்க, அதுலேருந்து பண்ணாங்க. அப்போ நம்ம அவரை பார்க்குறதா ஜனங்களை பார்க்குறதான்னு நாங்கள் ஏதோ ஒரு யோசனையிலே கையில் பைபிளை வச்சுட்டு கேமரா ஒரு சைடு, ஃபோட்டோகிராஃபர் அவர் ஒரு சைடு, அப்படியே நாங்கள் அழுங்காமல் குலுங்காமல் உட்காந்து எந்திரிச்சு வந்தோம். இப்போ அந்த பிரசங்கம் எங்கே ஞாபகத்தில் இருக்குது? அதே போல் நிறையா பிரசங்கம் சரி நம்ம மணப்பெண்ணாக இருந்தால் தான் பிரசங்கத்தை கேட்க முடியாதுன்னா, இன்னைக்கு இன்னொரு கல்யாணத்தில் போய் உட்காந்தாலும் பிரசங்கத்தை எத்தனை பேர் ஃபுல்லாக உள்வாங்கிறாங்கன்னா அங்கே பாதியிலேயே மேலே பந்தி ஆரம்பிச்சிருது. சீக்கிரமாக போய் இடம் பிடிச்சாதான் பந்திக்கு முந்தணுமா படைக்கு என்ன செய்யணும் பிந்தணும். அங்கே பிரசங்க பாதியில் போனால் தான் நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா பின்னாடி புக்கிங் சேர் கணக்கில் நின்று தான் சாப்பிடணும். சேருக்கு பின்னாடியே நின்று அடுத்த ஒரு ஆள் உட்காரும் போதே பின்னாடி அடுத்த ஆள் நின்றோம். அப்போ தான் அந்த ஆள் எந்திரிச்சோன்னே உட்காரலாம். அப்படி அதனால் நம்ம பிரியாணி வேற
டக்கு புக்குன்னு சாப்பிடணும்னு நம்ம என்ன பண்ண பாதி பிரசங்கத்திலே மேலே போயிடுவோம். பாஸ் அங்கே உட்காந்து பிரசங்கம் போயிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு நினப்பெல்லாம் பிரியாணி நினப்பில் தான் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணுமே. அப்போ பிரசங்கம் குடும்ப தேவையான பிரசங்கங்கள் பண்ணப்படுகிற இடங்களில் நாம் அதை கேட்பதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை. திருச்சபையிலையும் அதிகமாய் பேசப்படுகிறது இல்லை. ஆனால் திருச்சபையில் பேசப்பட வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. ஒரு குடும்ப தலைவன் என்கிற ரீதியில் இது கடந்து சென்றாலும் இது எல்லாத்துக்கும் உரிய பிரசங்கமாக அமையுமா அப்படின்னா, வாலிப பிள்ளைகள் நாங்கள் குடும்ப தலைவராகும்போது இப்படி இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணலாம். எங்களுடைய குடும்ப தலைவராக இருக்கிற எங்களுடைய அப்பா இப்படிப்பட்ட காரியங்களில் வாழறணும்னு அவங்க பாரப்பட்டு இப்பயே ஜெபிக்கலாம். என்னுடைய கணவன் இந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லி மனைவிமார்கள் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். அதே போல் குடும்ப தலைவிக்கான வார்த்தைகளும் உண்டு. இந்த வாரம் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி, அடுத்த வாரம் பெற்றோர், அப்புறம் பிள்ளைகள் அப்படின்னு குடும்பத்துக்கு தேவையான முழு பிரசங்கத்தையும் இந்த மாதத்தில் கொடுத்து நம்ம கட்ட விரும்புகிறோம். கரங்கள் உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? நல்ல ஹைலைட்டான டைட்டிலில் பிரசங்கம் பண்ணி நம்ம பேச தெரியாமல்ல, பிரயோஜனமானவற்றை நாம் பேச வேண்டியது அவசியம். கரங்கள் உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 25 முதல். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இங்க பார்க்கிறோம், புருஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்னன்னா அன்பு கூறுங்கள். என்னது? அன்பு கூறுங்கள். இந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக சொல்ல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன செய்யுங்க. இன்னைக்கு மனைவி ஆன பிறகு அன்பு காணாமல் போயிருது நிறைய இடத்துல. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுவான், கடல் தண்ணி வற்றி போனாலும் என் அன்பே உன்மேல் வைத்த அன்பு வற்றாது அப்படி என்னென்னமோ எழுதுவான். வானத்தில் நட்சத்திரத்தை எண்ண இயலாது, உன்மேல் நான் வைத்த அன்பை ஒருவராலும் எண்ண முடியாது அப்படின்னு வகை வகையாக கவிதை எழுதி கொடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் போட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி 2 பேரும் நாம் இருவரும் ஒருவர் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே உறிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிற ஆள்லாம் உண்டு. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் காதல் மோகம் அப்படின்னு அலையிற எவ்வளவோ கூட்டம் கல்யாணத்துக்கு பிறகு என்ன ஆயிடுது? எங்கப்பா அதுக்கு முன்னாடி நீ இல்லாமல் நான் இல்லை, நீயின்றி வாழ்வே இல்லை அப்படிம்பா. அப்புறமேல நீ என்னைக்கு காலியாக நீ இருந்தால் நான் வாழ முடியாதும்பா. அது மாதிரி வாழ்க்கையில் என்னன்னா முன்னாடி வர அந்த அன்பும் நேசமும் அப்போ வருது காதல். கல்யாணத்துக்கு பிறகு என்னல்ல அன்பு இல்லை. என்னைக்காவது கல்யாணம் ஆன பிறகு உங்கள் மனைவியை பார்த்து எத்தனை கணவன்மார் ஐ லவ் யூமா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தர் பார்த்து ஐ லவ் யூ டியர் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்குவாங்களாம். கணவனுடைய அன்பு அதிகமாய் அன்பு கூற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாரார். கணவனுடைய பார்ட்டை என்னன்னு கேட்டால் அன்பு கூறணும். அந்த அன்பு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, சபையில் கிறிஸ்து எப்படி அன்பு கூறுறாரோ அது மாதிரி அன்பு கூறணும். சபையில் எடக்கு பண்ணுற ஆளையும் ஆண்டவர் அன்பு கூறுறார், ஒழுங்கில்லாத ஆளையும் அன்பு கூறுறார், கீழ்ப்படியாதவங்க மேலேயும் அன்பு கூறுறார், நாம் சத்துருக்களாக இருக்கும்பொழுது நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். பாஸ்டர் அன்பு கூறுற அளவுக்கு அவங்க நடந்தால் நம்ம அன்பு வைக்கலாம், அவங்க சரியில்லையே, கீழ்ப்படியலையே, என்னை எதிர்த்து பேசுகிறாங்களே, எனக்கு அவமானப்படுத்துகிறாங்களே, பல விதத்தில் அவங்க வேதத்தின்படியே நடக்கலையே, அப்போ நான் அன்பு கூறணுமானா என்ன சரியில்லைனாலுமே மனைவி மேல் கணவன் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவை போல கிறிஸ்து நம்முடைய குறைவின் மத்தியில் நம்ம ஏற்றுக்கொள்கிறாரே. 10 தடவை மன்னிப்பு கேட்குறோம். மன்னிப்பு கேட்கும்போதெல்லாம் ஆண்டவரே இந்த ஒரு வீசை என்னை மன்னியும் ஆண்டவர். அந்த சிம்சோன் இந்த ஜபத்தை ஒரு நாள் தான் பண்ணார். ஒரு வீசை என்ன பண்ண நீங்கள் பலத்தை திரும்ப தாங்கன்னு சொல்லி கேட்டார். ஆனால் நம்ம எப்பொழுதெல்லாம் போகிறோமோ மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் இந்த ஒரு வீசை என்ன பண்ண அதில் ஒரு பாட்டையும் பாடிடும். இயேசுவே என் தெய்வமே
என் மேல் மனமிரங்கும், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் பாடுங்க வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு வீசை மன்னியுமே. இப்படி ஆண்டவர் வந்து பரலோகத்தில் போனோன்னு இந்த ஒரு வீசை மன்னிங்கன்ற ஜெபத்தை நீங்கள் கிட்டத்தட்ட 2500 முறை நீ பண்ணியிருக்கப்பா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து காட்டுவார். தேவன் எத்தனை முறை நம்மை மன்னித்திருக்கிறார். என்னைக்காவது ஆண்டவர் நம்மள ஆமாம் நீ மன்னிப்பு கேட்ப, அப்புறமேல் நீ செய்கிறதான் செய்வ, போப்போ அப்படின்னு ஒரு நாள் நம்மளை ஒதுக்கலை, நம்மளை கைவிடலை, நம்மளை புறக்கணிக்கலை. கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல ஒரு கணவன் தன் மனைவி மேலே அன்பு கூறணும். ரொம்ப சவால், ரொம்ப சேலஞ்ச். குறைவுகள் மத்தியிலும் அவங்களுக்கு சில விஷயத்தை தவறாக பண்ணாலும், சில காரியத்தில் சரியில்லாமல் இருந்தாலும், எவ்வளோ விஷயங்களில் எரர் இருந்தாலும் அந்த அன்பு கூறுகிறதில் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது அவசியம். தொடர்ந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதை திருவசனத்தை கொண்டு அதை வாசிங்க பார்க்கலாம். 26 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததோடு மட்டுமல்ல, அடுத்தபடியா என்ன செய்யறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதலுக்கு நேராய் நடத்துகிறார். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எல்லா விதத்திலையும் டிசிப்ளின் பண்ண வேண்டியது அவசியம். அங்க என்ன சரியில்லையோ இதை சரியானதை ஒரு கணவன் தன் மனைவிக்கு கற்றுத்தரணும், அவங்கள ஒழுங்குபடுத்தணும் அன்புனால. என்னைக்குமே சரி, ஒரு கணவன் சரியில்லாத நிலைமையில ஒரு மனைவி இருக்கும் பொழுது வெளியில உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மனுஷன் பொறுப்பே இருக்காது, ஆனா பாவம் அந்த பொண்ணு அந்த மனுஷனை வச்சுக்கிட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருக்குது, கஷ்டப்படுது அப்படிமா. அதே ஒரு பெண் சரியில்லை அப்படின்னா ஆணை பார்த்து அப்படி சொல்ல மாட்டாங்க, இந்த பொம்பளை சரியே இல்லை, காரணம் அவங்க வீட்டுக்கார விட்டு வச்சிருக்கிறப்ப இந்த பொம்பளை இவ்வளோக்குள்ள பேசுது, சண்டை போடுது, கம்முன்னு தான் அவங்க வீட்டுக்கார இருக்காரு, அவங்க வீட்டுக்காரர் சரியா இருந்தால் இந்த அம்மா அப்படி இருக்குமா, இப்படி வந்து சண்டை போடுமான்னு யாரை தான் சொல்லுவாங்க? ஒரு மனைவியுடைய ஒழுங்கின்மைக்கு முழுவதுமாக யாரை தான் சாடுவாங்க? கணவன் தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன? ஒரு மனைவியை சரியான விதத்தில் பரிசுத்தத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒரு கணவனுக்கு இருக்கு. எப்படி வேணாலும் மனைவி இயங்கட்டும் அல்ல, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நீ இருக்கணும், செய்யக்கூடாது, கேட்குறாங்க கேட்கல, சொல்ல வேண்டியதை சரியானபடி அன்போடு சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு கணவனுடைய பங்களிப்பு. அது மட்டுமல்ல, 27வது வசனத்தை வாசிச்சோம்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நிறுத்தத்தக்க நிலைமையில கிறிஸ்து செயல்படுகிறது போல என் மனைவிய கரை திரை குறை எல்லாம் நீங்கி ஒரு மகிமையான ரீதியில என் மனைவியை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒரு கணவனுக்கு, குடும்ப தலைவனுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும். அது மட்டுமல்ல, இதெல்லாம் செஞ்சு நிறைவேற்றன்னா, இயேசு இதெல்லாம் நிறைவேற்ற என்ன பண்ணாரு? தம்மையே ஒப்பு கொடுத்தார் சிலுவையில். அப்ப பயங்கரமான சாக்ரிஃபைஸ், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய அதிகப்படியான தியாகம் யாருக்கு தேவை? ஒரு குடும்ப தலைவனுக்கு, ஒரு கணவனுக்கு தேவை. தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை எப்படியாகிலும் தேவன் அண்டையில் மனைவியை நடத்த, ஒழுங்குபடுத்த, பரிசுத்தமாகுதலுக்குள்ளாய் நடத்த, அன்பு கூர்ந்து தேவ பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, கடமை கணவனுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதோடு நிறுத்தல பைபிள். அடுத்து சொல்லப்பட்டிருக்க 28வது வசனத்துல, உங்களுடைய புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு? சொந்த சரீரமா நம்ம சரீரத்துல இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, நம்ம சரீரம், சொந்த சரீரத்தை நம்ம பகைப்போமா? நம்ம உடம்பு வந்து நமக்கு தலைவலி அப்படின்னு உடம்பு தெரியப்படுத்துது. என்ன, போன வாரம் தான் தலை விழுந்துச்சு, இப்போ என்ன தலைவலியா அப்படின்னு நம்ம சொந்த சரீரத்தை, அதெல்லாம் போன இந்த வாரம்லாம் இந்த தடவைலாம் செய்ய முடியாது அப்படின்னு விடுவோமா? விடமாட்டோம். நம்ம உடம்ப நம்ம அது இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது டக்குன்னு செய்கிறோம்.
பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஆண்கள் சொல்லுகிற பிரச்சனைனா, எங்களுக்கு முடியலைன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், ஏதோ ஒன்றை பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிறோம். ஆனால் இந்த பெண்கள் எப்போ முடியலனாலும் எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குது, முதுகு வலிக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்த்துக்க கூடாதா? அப்படி இல்லை, அவங்கள பார்க்க வேண்டிய பொறுப்பு கணவனோட. காரணம் அவங்க ஆண்கள் போல பலமுள்ளவங்கள பலவீனப்பாண்டு. அப்போ நம்ம சரீரத்தை நம்ம நேசிக்கிறது போல மனைவியுடைய சுகவீனம் பலவீனம் எல்லாவற்றிலையும் ஒரு கணவன் அதனுடைய பங்களிப்பை காண்பிக்க வேண்டியது அவசியம். சொல்லப்போனால் மனைவி கணவன்கிட்டலாம் தெரியப்படுத்துவாங்க. கணவனுக்கு முடியலைன்னா கணவன் மனைவிகிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க, ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்க. ஆனால் மனைவி கணவன்கிட்ட தான். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உன் சொந்த சரீரத்தை நீ பார்த்துக்கிறது மாதிரி என்ன பண்ணுப்பா, உன் மனைவியுடைய சரீரத்தை நீ தான் பார்த்துக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒரு கணவனுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதை விட முக்கியமான ஒரு பொறுப்பு 29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை என்ன செய்யணும்? இந்த மாம்சம் யாருன்னா மனைவி. ஆண்டவர் எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுறாரோ, ஒரு கணவன் என்ன பண்ணணும்னா அந்த குடும்பத்தையும் அந்த மனைவியும் போஷித்து காப்பாற்றணும். ஒரு தேவைன்னு வந்து நிற்கும் பொழுது எனக்கு தெரியாது, நான் எங்கே போவேன், அதெல்லாம் இல்லை அப்படின்னு கை கழுவுற நிலைமையில் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்ற நிலைமையில் இல்லை, அதை நிறைவேற்றாத நிலைமையில் இல்லை, அதை முழுவதுமாய் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? கணவனுக்கு. ஒரு குடும்பத்தில் எல்லா காரியங்களையும் போஷிக்க, நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மேலை நாடுகளில் போனோம்னா நீங்கள் என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்? வீட்டில் குக் பண்ணி எல்லாம் இது பண்ணி பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு, இந்த அம்மா வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க இப்போ ஒரு எம்என்சி கம்பெனியில் ஐடி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள கொண்டு போய் வேலைக்கு நான் தான் விடுவேன். விட்டோன்னா கிளம்பும் போது ஃபோன் அடிப்பாங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுவேன். பிள்ளைகளை கிளப்ப, கூப்பிட்டு வர, குளிக்க வைக்க, துணி துவைக்க, எல்லா வேலையும் யார் பார்க்குறா? வீட்டுக்கார் பார்ப்பார். இந்தம்மா வந்தோடனே காஃபி இருக்கான்னு சோஃபாவில் உட்காந்து கொண்டு வந்து கொடுத்து, சாப்பிட என்ன இருக்கு, டக்குன்னு டைனிங் ஹாலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு உடனே அந்த மனுஷன் எடுத்துகிட்டு வந்து வச்சு, அப்படியே உள்டாவாக இருக்கு. இது நாகரிக வளர்ச்சி அல்ல, இது வேதத்துக்கு முரணான கொள்கை. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தின் அத்தனை காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு குடும்ப தலைவனுக்கு உண்டு. எல்லா காரியங்களும், அதாவது எல்லா விஷயம்னா அவசியமான எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சரியானபடி. மனைவி அதுக்காக கேட்குற எல்லாத்தையும் நம்ம தந்துட முடியாதுல்ல. எனக்கு கார் வேணும்னா எங்கே போகிறது, எனக்கு 4 வீடு வாங்கித்தாங்கன்னா எங்கே போகிறது. குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும், தேவையான அவசியமான காரியங்களை சந்திக்கத்தக்க இடத்துல ஒரு கணவன் இருந்து செயலாற்ற வேண்டியது அவசியம். எந்த இடத்துலலாம் அந்த ஃபுல்ஃபில்லையோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாத ஒரு போராட்டத்தை பார்க்க முடியும். 1000 தான் பெண் வேலைக்கு போய் சம்பாரிச்சு எல்லாம் பண்ணாலுமே அது சரியான ஒரு ஆரோக்கியமான ஃபேமிலி இல்லை. அப்போ ஒரு ஆணுடைய பங்களிப்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தை போஷித்து காப்பாற்ற கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. 30-31 அங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு என்ன செய்யணும்? இசைந்து இருக்கணும். பிரிவு என்பது ஒரு கணவன், ஒரு குடும்ப தலைவனுக்கு மனைவி இடத்தில் பிரிவு பிளவு என்பது வரக்கூடாது. தாய் பிள்ளை என்கிற உறவுக்கு அப்பாற்பட்ட அடுத்த நிலைமையாய் கணவன் மனைவி என்கிற ரீதியில் ஒரு குடும்ப தலைவன் இணைக்கப்படுகிறான். இதற்காக தகப்பன தாயை தெருவில் விட்டுறணும், முதியோர் இல்லத்தில் விட்டுறணும் அப்படி கிடையாது. அவர்கள் மேல் கனம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பதில் நன்மை செய்யணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப் பண்ணணும், அவங்களுடைய நன்மையான ஆலோசனைகள், அனுபவத்திலிருந்து சில ஆலோசனைகள் கொடுத்தா அதை கேட்டுக்கணும், அவங்களுடைய முன் சில காரியங்களை தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்களை தெரியப்படுத்தி அவங்கள கனப்படுத்த வேண்டியது அவசியம். ஆனால் முழுவதுமாய்
தன்னுடைய தாய் தகப்பனோடு இயங்குகிற குடும்ப தலைவனா இருந்தா அந்த குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பமே இல்லை. பெற்றோரை கனம் பண்ணணும், பதில் நன்மை செய்யணும், அவளுக்கு உதவி செய்யணும், அவருடைய அனுபவ நன்மையான ஆலோசனைகள் கேட்கலாம். ஒரு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்லது. இந்த கன்சீவ் ஆகிற டயத்துலாம் என்னம்மா பண்ணுறது, ஏதும்மா இப்படி கொடுப்பா, இந்த இதை கொடுப்பா, இப்படி பார்த்துக்கோப்பா, பெரியவங்களுடைய ஆலோசனை நன்மையானதாக இருக்கும், அதெல்லாம் நல்லது. ஆனால் இணைந்து இசைந்து வாழ்வது எங்கன்னு கேட்டால் மனைவியோடு இணைஞ்சு பயணிக்கணும். இதில் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளார வேற இந்த அம்மா அப்பா வேற எது வந்தாலும் அது பிரச்சனை தான். கொரிந்து சபையை பொறுத்த மட்டில் பார்க்கிறோம், அவர்கள் அநேக தாறுமாறான உறவுகள், கணவன் மனைவின்றதை தாண்டி வேறு விதமான உறவுகள். அதை தான் பவுல் எச்சரிக்கிறார். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அறியீர்களா? நீங்கள் இது மாதிரி அசுத்தமான செய்கையெல்லாம் செஞ்சீங்கன்னா அது தேவனுடைய பிரமாணத்தை மீறுறது மாதிரி. கணவன் மனைவி உறவுக்கு இடையில வேற எந்த உறவுகளும் வரக்கூடாது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்றது மாதிரி பாஸ்டர் ஆசைக்கு ஒன்று அழகுக்கு ஒன்றுன்ற மாதிரி அப்படிலாம் சிஸ்டம் கிடையாது. புதிய ஸ்ட்ரிக்டா தேவனுடைய பிரமாணங்கள் திட்டமாக இருக்கு. தவறான உறவுகள், இல்லீகல் கான்டாக்ட் அது இருக்குமானா அது ஒரு குடும்ப தலைவனுடைய பாதிப்பு, அந்த குடும்பத்தை அழித்து விடும். அப்போ அந்த ரீதியில் இயேசுவும் அந்த காரியங்கள்லாம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ரீதியில் மிகவும் ஒரு குடும்ப தலைவன் மிகவும் பொறுப்பு மிக்க ஒரு இடத்துல இருக்கிறாரு. அநேக நேரங்களில் மனைவிகள் நிறையா மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ண வாய்ப்புகள் அதிகம். அதான் கொலோசியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் உங்கள் மனைவிகள் என்ன செய்யாதுருங்க, கசந்து கொள்ளாதுருங்க. மன கஷ்டம் வர அளவுக்கு கொஞ்சம் சத்தம் போட்டாலும் என்ன பண்ணோம், அவங்கள சரியானபடி அதுலேருந்து வெளியில் வர உதவி செய்யணும். ரொம்ப கசந்து கொள்ளாத அளவுக்கு முடிஞ்ச அளவு அவங்கள தட்டி கொடுத்து இது பண்ணி சரி பண்ணி பயணிக்க வேண்டியது அவசியம். அது விவேகம் இருந்தால் தான் வாழ முடியும். ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனைனா வேகம், கோபமும் அந்த வாக்குவாதம்னா டக்குன்னு வந்துடும். விவேகத்தோடே வாழ்ந்து என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அங்க வாசிங்க பார்க்கலாம். 3:7 1 பேதுரு. அந்த பழைய புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடே அவர்களுடனே வாழ்ந்து ரொம்ப எப்படி வேகம் அல்ல விவேகம், விவேகமா இருந்தாதான் மனைவியோட நம்ம என்ன செய்ய முடியும், வாழவே முடியும். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், எனக்கு விவேகத்தை தாங்க ஆண்டவரே. பெண்கள் மாத்திரம் ஜெபிக்கிற குடும்பம் அல்ல, ஆண்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2:8 வாசிங்க. புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பார்க்கிறோம். ஆண்கள் புருஷர்கள் என்ன பண்ணுமா, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணும், அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா அதிக பொறுப்பு யாருக்கு தான், குடும்ப தலைவருக்கு தான். பிரச்சனைன்னு கேட்டால் ஒரு ஜெபிக்கிற மாதிரி மணல் இல்லாமல் அங்கே இடையில வர பிரச்சனை, கோபம், தர்க்கம், அதனால தான் முன்னாடி அதை சொல்லப்பட்டிருக்கு. கோபமும் தர்க்கமும் இல்லாமல் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அவங்கள வச்சு ஜெபிக்க வைத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப தலைவரை, அந்த குடும்பம் ஆசுவாதமாக இருக்கும். கரங்கள் உயர்த்தல் இல்லையா சொல்லாமல். அப்போ எல்லா விதத்திலும் பார்க்குறோம், செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னு 1 கொரிந்தியர் 7:3 சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் எல்லா காரியங்களையும் சரியாய் செய்ய தேவன் பலப்படுத்தணும். ஒரு புருஷனுடைய பங்களிப்பு என்ன, ஒரு குடும்ப தலைவனுடைய பங்களிப்பு என்ன என்பதை அநேக விதங்கள்ல நாம் பார்த்தோம். அடுத்ததா 2வது பார்ட் யாரு, குடும்ப தலைவி, மனைவி. இவங்களுடைய பார்ட் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்க பாக்குறோம் இந்த 22வது வசனத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. அங்க பார்த்தோம் புருஷருக்கு பிரதான கட்டளை அன்பு கூறுங்க, மனைவிக்கு பிரதான கட்டளை என்ன தெரியுமா? கீழ்ப்படிங்க. இந்த நாகரிக உலகத்துல ரெண்டும் மாறிடுது. சில நேரத்துல என்னன்னா அந்த மனைவி அன்பு கூறுவாங்க, புருஷர் கீழ்ப்படிவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணும்? உட்காருங்க அப்படின்னா டபக்குன்னு அந்த மனுஷன் உட்காரு. எந்திரிங்க கிளம்பலாம் அப்படின்னா டபக்குன்னு பின்னாடி பேகை தூக்கிட்டு ஓடுவார். அந்த மனுஷன் இந்தாங்க டீ எடுத்து குடிங்க, காலைல இருந்து பட்னியா இருக்கீங்க, டீ அந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு முடிங்க. அந்த அன்புல அந்த அம்மா உடனே அந்த மனுஷன் டபக்குன்னு பிஸ்கட்டை போட்டு சாப்பிட்டீங்களா, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு. கீழ்ப்படிதல்னா அப்படி ஒரு கீழ்ப்படிதல் அவர்கிட்ட இருக்கும். இந்த அம்மா அன்பின் மழையை அப்படி அதிகாரமா பொழியும். இது நாகரிக உலகத்தின் மாற்றம். இது இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் பைபிள்ல இல்ல. பைபிள் தெளிவா சொல்லுது, மனைவி கீழ்ப்படியணும், கணவன் அன்பு கூறணும். அன்பு ரெண்டு சைடும் இருக்கும், ஆனா பிரதானம் என்ன? கீழ்ப்படி. அது யாருக்கு கீழ்ப்படிறது மாதிரியா? கர்த்தர்னா யாருன்னா பிதாவாகிய தேவன். பிதாவுக்கு கீழ்ப்படுகிறது மாதிரி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவருக்கு முன்பதாய் முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும். அந்த கர்த்தருக்கு ஈக்குவலா புருஷனுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணுமா. சில நேரத்தில் அவரு கொஞ்சம் சரி விவரம் இல்லாமல் ஏதாவது பண்ணுவார் பாஸ்டர், அதை செஞ்சு அப்புறமேல் நமக்கு தான் பின்னாடி தெரியும். அது பாதிப்பு வந்தாலும் அதுக்குரிய பிரதிபலனே அவரு தான் செய்யணும். அவர்கிட்டே சொல்லி நான் சொல்றீங்க செய்யறேங்க அப்படி கொடுத்தாதான் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் நிதானிச்சு 4 காரியத்தை தப்பா பண்ணிட்டு 5வது காரியத்தை இல்லை இனிமேல் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் அப்படிப்பார். அப்போ அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். எல்லாத்தையுமே நம்மளே பண்ணிவிட்டோம்னா அப்புறம் கடைசி வரைக்கும் அது தவறா போயிடும். அப்ப கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. 24வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படி. பார்க்குறோம் அவங்களுக்கு போடும்போது சொந்த மனைவிக்குன்னு போடலை. இங்கே பார்த்தா சொந்த புருஷருக்கு சொந்த புருஷர். அது என்ன பாஷா? சொந்த வீடு, வாடகை வீடு, ஒத்திகை வீடு இருக்கு மாதிரி சொந்த புருஷன், வாடகை புருஷன், ஒத்திகை அப்படி எதுவும் இருக்குதா? இது என்ன? அது சொந்த புருஷன் சொந்த புருஷன் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா ஆண்களுடைய வீக்னஸ் பெற்றோருடைய டிபெண்ட் பண்ணி அதுலேருந்து வெளில வர மாட்டாங்க. மற்ற எந்த லேடி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லி ஒரு லேடி சொல்லி கேட்டு ஒருத்தர் ஹஸ்பண்ட் இயங்குறாரு அப்படின்னா மேக்சிமம் இல்லீகல் கான்டாக்ட் இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம்னா அது தாயாக தான் இருக்கும் அந்த தரப்பில். அதனால அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்கள் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அநேக அவர் சொன்னார், கலா வீட்டுக்காரர் அப்பயே சொன்னார் அப்படின்னு யாராவது ஒரு வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வீட்டுக்கு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அந்த மனுஷன் சொல்லுவாங்க அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வாமா சார், இந்த எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படி. அது இன்னொரு அம்மாவுடைய புருஷன், அவர் டேபிளில் உட்காந்துருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனால் வீட்டில் அந்த மனுஷன் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, அங்கே தானே இருக்குது, போய் எடுத்து குடிக்கக்கூடாத, இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அங்கே பார்த்தா ஒரு சல்யூட் அடி. ஆனால் இங்கே என்ன பண்ணுறது? ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. அதனால தான் சொல்ல சொந்த புருஷன் நிறையா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நிறையா குடும்பங்களில் போகும்போது சில ஆட்கள் ஃப்ராங்காகவே நிறைய பாஸ்டர்ஸ் கவுன்சிலிங் போகும்போது சொல்கிறேன், பாஸ்டர் அவள் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்குறதில்ல பாஸ்டர். பாஸ்டர் நீங்கள் ஒரு ஃபோன் அடித்தா எப்படி பதறி போய் ஃபோனை எடுக்கிறா தெரியுமா பாஸ்டர்? நான் அடித்தா என்ன 4 தடவை அடித்தேன்னு ஏமா எடுக்கல, இங்கே வேலையாக இருந்தேன் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு தான் பேசு. நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபோனு 4 ஜம்பு தாண்டி உங்களுக்குன்னு ஒரு ரிங் டோன் வச்சிருக்கா பாஸ்டர், அதை அந்த சத்தத்தை கேட்டோடனே அங்கேருந்து அப்படியே பாத்திரத்தெல்லாம் போட்டு ஓடி. அந்த மனுஷனுக்கு பொறுக்கலை. சபைக்கு போகிறதுனால தான் என் பிள்ளை பொண்டாட்டி இப்படி ஆகிட்டான். பாஸ்டர்னு சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஆதங்கம். அதனால பாஸ்டர் சர்ச்சை மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடப்பாவமே, ஏன் சிஸ்டர் அவர் சொல்கிறத கொஞ்சம் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஊழியக்காரங்களுக்கு கனம் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அது சில இடத்துல எப்படி ஆயிடுது, இப்படி கூட பிரச்சனையாயிருக்கு. அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க?
கீழ்ப்படிங்க. அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த புருஷன் நீங்க நினைக்கிற மாதிரி வேதத்தின் அடிப்படையில் சில பிரமாணங்கள் உண்டு. ஆதாம் தான் முதல் சிருஷ்டிக்கப்பட்டான், ஆதாம்ல இருந்து தான் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. சில விஷயங்களில் மாறுதலான தன்மையில் ஆண் பெண் 2 பேரையும் கர்த்தர் படைச்சிருக்கிறார். இன்றைக்கு சமூக நீதி சமத்துவம் என்கிற ரீதியில் ஆணுக்கு பெண் சமம் 1000 பேசினாலும் பைபிள் படி சில ஒழுங்குகளை தேவன் வைத்திருக்கிறார். அங்க பார்க்கிறோம், புருஷனுக்கு கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப எந்த அளவுக்கு அது ஹைலைட்டான வார்த்தை. இது எதுக்காகன்னு கேட்டா, இது நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். எதுக்காக ஆண்களை மட்டும் அவ்வளோ ஹையா படிச்சு விட்டு நம்மளை ஆகாது போகாத கேஸ் அப்படி ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறாரா? அப்போ ஆண்டவரே டிஃப்ரெண்ட் காட்டுறாரா? அப்படி அல்ல. இது உங்களுக்கு விளக்க வேண்டுமானால் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் இருக்கிறேன், சாதாரண ஒரு நபருடைய பிள்ளையாகவும் நான் பிறக்க முடியும். நான் ஆண்டவரே இப்படி ஒரு பரிதாபமா என்னை வச்சுட்டீங்களே, ஒரு முகேஷ் அம்பானி அவருடைய பிள்ளையா நான் பிறந்திருக்க கூடாதா? ஒரு பணக்காரன் வீட்டில் பிள்ளையா பிறந்திருக்க கூடாதா? எனக்கு ஏன் இப்படி ஒரு அம்மா அப்பாவை தந்தீங்க? இன்னைக்கு ஏன் சின்னோண்டு சபையில் பாஸா என்னை வச்சிங்க? என்னை நல்ல ஒரு பெரிய சபையில் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அப்படி எனக்கு அவங்க பிள்ளையா ஒரு பாசு பையனா நான் பிறந்திருக்க கூடாதா? அப்படி நான் இல்லாத மேன்மைக்காக நான் அழைகிறதையும் யோசிக்கிறதையும் விட்டுவிட்டு இன்னைக்கு ஒரு கமிட்டி லீடராக இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கவங்க அவங்க அதிகாரத்தோட செயல்படுறத பார்க்குறோம். என் வயசை விட கம்மியான பயிலெல்லாம் அந்த அதிகார துணியில். அப்போ அவங்கள உயர்வாக வச்சு என்னை இப்படி வச்சுட்டாரு. அப்படி அல்ல. நம்மளை என்னவா ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ இந்த பூமியில் நம்முடைய டாஸ்கை நம்ம முடிக்கணும், அவ்வளோதான். இந்த பூமியில் கர்த்தர் உங்களை பெண்ணாக வச்சுருந்தாருன்னா பெண்ணுக்குரிய டாஸ்கை நீங்கள் ஃபில் பண்ணும். ஆனா கர்த்தர் எங்களை வச்சிருக்காருன்னா ஆணுக்குரிய டாஸ்கை ஃபில் பண்ணும். யாரு பெரியவங்க சின்னவங்க கிடையாது. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கமும் இலக்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு என்னவோ அந்த அழைப்புல ஓடி முடிக்கணும். இந்த பூமியில அடிமையாகவும் வைக்கலாம், ஆண்டவர் ஐஸ்வர்யவானாகவும் வைக்கலாம். அதான் வேதம் சொல்லுது, அடிமையானாலும் சுயாதீனமானாலும் ஏழையானாலும் பணக்காரனானாலும் ஆணு பெண் இது எந்த விதமான வேறுபாடு இல்லாம பரலோகத்துல ஈக்குவல். அங்க கிரெடிட் உங்களுக்கு ஈக்குவல். ஆனா அந்த பூமியில் நம்மளுக்கு வைக்கும் பொழுது சில ஸ்தானங்களில் பெருசு சின்னதல்ல. இந்த தலை என்ன புருஷன் அங்க வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலேயே அங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது. 23வது வசனத்தை வாசிங்கன்னா, புருஷன் என்னவா இருக்கிறாரா? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைன்னு சொன்னதுனால என்ன நினைச்சிடக்கூடாது, இது பெருசு இது சின்னதுன்னு கிடையாது. இந்த தலைக்கு இந்த இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. இல்லைன்னா இது வெறும் ஃபுட்பால் மாதிரி தான், உருட்டி தான் விளையாடும். இந்த தலை இல்லாம வெறும் இது மட்டும் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது. அப்ப கணவன் பிரெயினா இருக்கணும், மனைவி ஹார்ட்டா இருக்கணும். இங்கதான் ஹார்ட் இருக்கு. இது பம்ப் பண்ணாதான் எல்லாம் இயங்கும் நல்ல மாதிரி. இங்க ரத்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டா அங்க மூளை வேலை செய்யாம போயிடும். இங்க இருந்து கமாண்ட் வந்த உடனே இந்த கை காலெல்லாம் இயங்கணும். கட்டளை இங்க இருந்து தான் வரணும். அதை சரியாய் செய்ய இந்த சரீரம் ஒத்துழைக்கணும். புருஷன் தலையா இருக்கிறான், மனைவி சரீரம். அதனாலதான் அந்த நாட்கள்ல சமுதாயத்திலும் கிறிஸ்தவத்தை நம்பாத இடத்துலையுமே பொதுவா கணவனை இழந்த உடனே அவங்க என்னன்னு சொல்றாங்க, தலையில்லாத ஒரு முண்டம் என்கிறதுக்கு ஒப்பாதான் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. ஒரு தலையில்லாத ஒரு சரீரம் எப்படி ஒரு பெரிய மதிப்புலையோ அது போலதான் அநேக ரீதியில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப கணவன் தலை மட்டும் இல்ல, அங்க சொல்ற அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்தானத்தை கணவனுக்கு தந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாதபடிக்கு அங்க பார்க்கிறோம், 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். பயபக்தியா இருக்கணுமா? மனைவி என்ன செய்யணுமா? புருஷன்ட்ட பயபக்தி. வீட்டுக்காரர் வந்துட்டானா என்ன பண்ண, வாங்க பயபக்தினா ஒரு மரியாதை.
இப்போ உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு பாஸ்ட் வராரு, ஒரு கணத்துக்குரியும் வராங்கன்னா வாங்க சேர் எடுத்து போட்டு. அந்த மனுஷனை வந்து கனமாக ஹானராக நினைக்கணும். அவருக்கு பரிமாறும் போதே எப்படி பரிமாறும், ஒரு நல்ல ஒரு விஐபிக்கு பரிமாறுறது மாதிரி, எங்க போதுமா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி ஒரு கணவனை வந்து கனமாக ஹானராக நினைக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ் எடுக்க வரும்பொழுது உங்கள் வீட்டுக்கார் பேர் என்னம்மா அப்படின்னா, வாடாங்க, ஏம்மா பேரை சொல்லுமா, நில்லுங்க நான் ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு பிள்ளைய கூப்பிட்டு வந்து, உங்கள் அப்பா பேர் சொல்லிட்டா அப்படின்னு அந்த அம்மா, ஏம்மா நீ சொல்ல மாட்டியா, ஐயா பேர் நான் வாயில் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு அந்த அம்மா பேரை கூட சொல்லாது. அப்படி ஒரு கணம். அந்த திருவள்ளுவர் வாசுகி அம்மா அந்த கதை சொல்லுவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறா, தண்ணி இறச்சிக்கிட்டு இருந்துச்சு, வாசுகி அப்படின்னு தான் கூப்பிட்டார். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், இறச்சிக்கிட்டு இருந்த அந்த வாளி கயிறை அப்படியே விட்டுவிட்டு, இங்கே நம்மள மாதிரி இந்த நாட்களுக்கு ஏங்க இந்த வரேங்க அப்படிலாம் இல்லை, அப்படி பதிலாம் சொல்லக்கூடாது. அப்போ உடனே ஓடி போய் நின்று திருவள்ளுவர் அவர் முன்னாடி போய் நின்றுச்சு. இந்த கதை நடந்ததா என்னான்னு தெரியல, ஒரு கற்பனை கதையா என்னான்னு தெரியல. ஆனாலும் அந்த கதை பாருங்க, நின்னோன்னு உடனே அவர் கேட்டார், என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, தண்ணி இறச்சிருந்தேன், இறச்சிட்டியா, இல்லை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த அம்மாவுடைய பதி பக்தியை பார்த்து அந்த வாளியே அந்தரத்தில் பாதியிலே நிற்கிதான், கீழையும் உழுகாம புவியீர்ப்பு விசையே தாண்டி அப்படியே கயிறு உழுகாமல் நினைச்சேன். இந்த அம்மா இப்படி ஒரு கணவன் மேலே பக்தியா அப்பா. அது எதை காட்டுதுன்னா ஹானர், ஒரு கணவன் மேல் கொடுக்குற மதிப்பு. இன்னைக்கு அநேக வீடுகளில் கணவனை நாயை விட கேவலமாக நடத்துக்கிற ஆட்கள். அப்படியே நடக்கும் போதே தருக்கு பொறுக்கு மிதிச்சுட்டு போகிற, ஏங்க என்ன மிதிக்கிற, ஐயா இங்கே படுத்துருந்தீங்க அங்கே ஒன்றும் தெரில நவருங்க, ஓரமாக தான் படுத்தா என்னாங்கன்னு ஒரு உதை அந்த மனுஷனை ஓரமாக உருட்டி விட்டு வீடை கூட்டுறேன், இந்த மனுஷன் ஓரமாக படுத்துக்கிற அப்படியே ஒதுக்கி விட்றா, குப்பையை ஓரமாக அதோட சேர்த்து ஒதுக்கி, குப்பையோட குப்பை அந்த மனுஷன் செவுத்தோட பள்ளி மாதிரி ஒட்டிட்டு படுத்துக்கிடும். எந்திரிச்சு பார்த்தா அந்த மனுஷன் தூசி இந்த இது மாதிரி உதறிட்டு எந்திரிச்சு போ. பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். கணவன் வந்து கனப்படுத்த வேண்டிய இடம் இல்லாமல் அநேக இடங்களில் இழிவுபடுத்துகிறத பார்க்குறோம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணாலே அந்த மனுஷன் அப்படியே நடுங்குவார். பார்க்கும்போதே நமக்கு இதாக இருக்கும். இப்போ கண்ணாலே என்ன பண்ணுறது, இப்படின்னு கண்ணை காட்டுச்சுன்னா இபி பில் கட்டிட்டிங்கன்னா அந்த மனுஷன் பார்ப்பார், ஐயோ இல்லைம்மா அந்த போகிறேம்மா அப்படின்னு எடுத்துகிட்டு ஓடும். அடுத்து இப்படின்னுச்சுன்னா என்னது, மோட்ரு போட்டிங்களா காலைல எழுந்திரிச்சோன்னு, ஐயோ இல்லைம்மா அந்த மறந்துட்டேன் இந்த போகிறேன், ஓடி ஓடி அந்த மனுஷன் பரிதாபமாக இருக்கும். இந்த அம்மா உட்காந்தே தான் இருக்கும் ராணி மாதிரி. இப்படி எத்தனையோ குடும்பங்களிலாம் பார்க்குறோம், கணவனை ஹானராக பார்க்காம ஒரு அடிமையாக ரொம்ப வேதனையான சூழ்நிலைக்குள்ளாய் நடத்துகிறத பார்க்கும். கணவன் மேல் ஒரு கனம். நாட்களில் கணவனுக்கு பரிமாறி சாப்பிட்ட பிறகு அந்த இலையை எடுத்து மனைவி அதுக்கப்புறமேல் தான் என்ன, கணவன் வச்சது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு, அது ஒரு அவ்வளோ ஹானரா. அவ்வளோ ஒரு கணவன் என்பவர் எல்லா விதத்திலும் கனப்படுத்தப்பட வேண்டியது அவசியம், மரியாதைக்குரிய ரீதியில். அவர் நம்ம மனைவிக்கு பாராட்டுகிற அந்த கனம் தான் பிள்ளைகள் கொடுக்கும். வீட்டுக்குள்ளார வந்தாலுமே இந்த மனுஷன் அது பாட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் வந்தால், வாங்க தண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமா, குடிக்கிறீங்களா, என்னங்க டயர்டாக இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு கரிசனை, ஒரு கணம், அது நமக்கு மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாதபடிக்கு 1 கொரிந்தியர் 7:3 சொல்லப்பட்டபடி எல்லா கடமையும் செய்யணும். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் தான் அதிகாரி, புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரி. ஆனால் மெய்யான ரீதியில் அதிகாரத்துவத்தில் இன்னும் சில காரியங்களை வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2:12. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. பார்க்கிறோம், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் யாருக்கு அதிகாரம் இல்லையா? ஸ்திரீக்கு. பார்க்கிறோம், உபதேசம் பண்றது என்னைக்காவது நம்ம சபைக்குள்ள இருந்து இயேசுவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கோமா? இயேசுவே நீங்கள் கொஞ்சம் சரியாக மாற்றிக்கணும், அந்த ஊழியத்தை தப்பாக பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம உபதேசம் பண்ண முடியுமா? இல்லை கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை செலுத்த முடியுமா? நம்ம அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைக்கிறார். பார்க்குறோம், உபதேசம் பண்ணவும் அவங்க மேலே அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீக்கு என்ன இல்லையா?
அந்த உத்தரவு கிடையாது. ஆனா எப்படி இருக்கணுமா? அமைதலா. ஃபர்ஸ்ட் அதுதான் கஷ்டமா இருக்கு. நிறைய வீடுகள்ல போனா சத்தம், யார் சத்தம் தான் அதிகமா கேக்குது? பெண்கள் சத்தம் தான் அதிகமா கேக்குது. பெண்களுக்கு என்ன இருக்கணும்? அந்த அச்சம், மடம், நாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகான குணம்னு சொல்லி சித்தரிப்பாங்க. அந்த அமைதல் பெண்ணாலே என்னது? அந்த அமைதி, அந்த சாந்தமுள்ள ஆவி. எதை கேட்டாலும் 10 கேள்வி கேட்டா ஒரு பதில், அப்படி சொல்ற நிலைமை. படபடன் பேசுறதுல அமைதல். அப்ப பெண்களுக்கு அது அமைதல் என்பது ஒரு அணிகலன். 9:10 அங்க இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க 9:10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினால் ஆவது, பின்னு அந்த முடிய பின்றது. அடுத்தது என்ன போட்டிருக்கு? பொன்னினால் ஆனாவது, முத்துக்களினால் ஆவது, வஸ்திரத்தினால் ஆவது, தங்களை அலங்கரியாமல். இதெல்லாம் ஒரு வித அலங்கரிப்பு ஒரு புறம் இருந்தாலும் அது என்னங்க சொல்லப்பட்டிருக்குன்னா தகுதியான வஸ்திரம். ஒரு குடும்ப பெண், ஒரு குடும்ப தலைவி உடுத்துக்கிற வஸ்திரம் எப்படி இருக்கணும்? தகுதியா இருக்கும். தகுதியான வஸ்திரம், நல்ல ட்ரெஸ் கோட், அந்த உடை, அந்த தகுதியான வஸ்திரம். அதுல ரொம்ப பெண்கள் அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் போடுறது தப்பு இல்லை, நம்மளுடைய தகுதியை அதுதான் நிர்ணயிக்கும். நம்முடைய தகுதியை அதான் நிர்ணயம். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளல் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகள்னால தங்களை என்ன செய்யுங்க? நம்முடைய ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் சில நேரங்களில் ட்ரெஸ்ஸு பண்ணும்போது கூட சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதை நாங்கள் உடனே ஏற்றுக்குவோம். சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் பிறர் சொல்லும் பொழுது அது நன்மையானதாக இருக்கலாம். இது மாதிரி இதை லெகின்ஸ் பயன்படுத்தாதீங்க, இது பண்ணாதீங்க, அதை சொல்லும்போது அது நல்லது. நான் உடனே அதை அவாய்ட் பண்ணுறோம். ஆமாம், அது சில காரியங்கள் நம்ம டக்குன்னு வாங்கி தைக்க முடியலைன்னு கிடைக்குதுன்னு டபக்குன்னு வாங்கிடுறோம். அது சில போடும்போது அது சரியில்லாமல் இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, நம்முடைய தனிப்பட்ட உடை அது நம்முடைய தகுதியை என்ன பண்ணிடக்கூடாது? உடைச்சிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு தகுதியை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த தகுதியை என்ன பண்ணிடக்கூடாது? பாதிக்காத அளவிற்கு பெண்கள் குறிப்பாக நம்ம உடை அணிய வேண்டியது அவசியம். ட்ரெஸ் கோட் வெரி இம்பார்ட்டன்ட். அது ட்ரெஸ்ஸு மட்டும் அங்கே சொல்லப்படலை, அங்கே நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி, அநேக நற்கிரியைகள் இதெல்லாம் நிரம்பி நம்ம காணப்பட வேண்டியது அவசியம். நம்ம அலங்காரம் அவசியம் அல்ல என்பதை விட இதெல்லாம் அவசியமானது என்பதை முக்கியப்படுத்த வேண்டியது அவசியம். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? இப்போ பார்க்கிறபடி இந்த ரீதியில் இது எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ரீதியில் உள்ள ஸ்டேட்மெண்ட். ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவிக்கு பேதுரு அழகா சொல்றாரு, அவங்க எப்படி இருந்தாலும் சரி உன்னுடைய பரிசுத்தமுள்ள நடக்கையினால அவங்கள என்ன பண்ண? ஆதாயப்படுத்து. இன்னைக்கு அந்த ரீதியில் பரிசுத்தமுள்ள நம்முடைய நடக்கை அவிசுவாசியான கணவனானாலும் அவிசுவாசியான மனைவியானாலும் அவங்கள தொடும், அவங்கள நிச்சயமா மாற்றும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெண்கள் பயங்கர குடிகார கணவனோட அந்த அமைதலா சாந்தமா இருந்து சண்டை போடாம, அவர் அடிக்கும் போதெல்லாம் அடி வாங்கி பொறுமையா இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போகாம எங்கேயும் போகாம ஜெபம் பண்ணியே அந்த மனுஷனை மாத்தி ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வந்த எத்தனையோ பெண்கள் உண்டு. கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி கிரியை செய்வார். உண்மை. கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருக்கிற ஒரு கணவன், அதான் அழகா அவர் பவுல் கேட்கிறார், நீ உன் கணவனை ரட்சிப்பாயோ? உன் கணவனை நீ ரட்சிக்க முடியுமா அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கேள்வியை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ரீதியில நம்முடைய அந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ? நீ உன் புருஷனை ரட்சித்திர முடியும்னு நினைக்கிறியா? அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? நம்ம அதை செய்ய முடியுமா? முடியாது. ஆனா நம்முடைய நன்னடத்தை, நம்முடைய பரிசுத்தமான ஜீவியம் எப்பேற்பட்ட நபரையும் தொடும் மாற்றும். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? சத்தமா இல்லையா சொல்லாமா? அந்த ரீதியில நிச்சயமாய்
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள நபர்களை கர்த்தர் தொடுவார். நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணாய், ரட்சிக்கப்பட்ட கணவனாய் என்னுடைய பாட்டை நான் ஃபில் பண்ணும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? தொடுவார். இந்த முக்காட்டை குறித்து அதிகமாக பவுல் பேசுகிறார். இது இந்த நாட்களில் பெண்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்குறோம். அங்கே வாசிங்க பார்க்கலாம். முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் சுத்திகரித்து போட கடவள். தலைமயிர் சுத்திகரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். பார்க்கிறோம், முக்காடு அது ரொம்ப அவசியம். எந்த நேரத்துல முக்காடு அப்படின்றதையும் தெளிவாக அங்க சொல்றத பார்க்குறோம். ஜெபம் பண்ணும் போதும், தீர்க்கதரிசனம் சொல்லும் போதும், அப்ப நன்மையான அந்த ஆராதிக்கிற நேரங்கள், இது மாதிரி நேரங்கள் தேவனை தரிசிக்கும் பொழுது முக்காடு அது ரொம்ப அவசியம். அதே போல நீளமா பெண் ஆண் முடிய வளர்க்கக்கூடாது. நிறைய டிசிப்ளின் அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப தலைவனாய் அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்ற தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். குடும்ப தலைவியாய் இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், ஆனால் அதை செயலுக்குள் கொண்டு வருவது சற்று கடினம் போல இருந்தாலும் தேவனுக்குள்ளாய் தன்னை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். சிலங்களில் இது மாதிரி அதிகப்படியான இன்டீரியரான விஷயங்களை பிரசங்க பீடத்துலேருந்து பேசுவது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அநேக நேரங்களில் நமக்கு சில காரியங்கள் பிடிக்காது. அது சிலருடைய குடும்பத்திற்கு பொருந்தின மாதிரியே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, என்னையே தான் பாஸ்டர் தாக்குறாரு, என்னையே தான் சொல்கிறார். அப்படி இல்லை. இது ஆவியானவர் சபைக்கு பேசுகிற வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமல். அந்த ரீதியில் நாம் ஆஸ்வதிக்கப்பட ஒரு ஆரோக்கியமான குடும்பமாய் நாம் விளங்க, நம்முடைய குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனாய் நம்முடைய பொறுப்பையும் கடமையும் நாம் நிறைவேற்ற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அதே போல் குடும்ப தலைவியாய் பெண்களாக இருக்கிற நாம் இங்கே ஒவ்வொருவரும் அதை நிறைவேற்ற கடனாளிகளாக இருக்கீங்க. இந்த 2 காரியங்கள் எதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சில விஷயங்கள் உங்களோடு பேசியிருக்கலாம். இந்த காரியத்தை மகளே நீ சரி செய், மகனே இந்த விஷயத்தில் நீ இன்னும் கொஞ்சம் சரி செய். இதெல்லாம் நான் படித்து நான் சில காரியங்களை என் குடும்பத்தில் என்ன பண்ணுறேன் சரி பண்ணி கொண்டு தான் நான் பேசுகிறேன். சில விஷயங்களை சரி பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த காரியங்கள், இந்த போதனைகள்லாம் என் மனைவி கிட்ட தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்லி, நான் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும்பா, நீ இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும்பா. அப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு குடும்பத்திலேருந்து தான் சபைக்கு போகணும் வார்த்தை. ஏன்னா இது பேசப்படுகிற வார்த்தையே குடும்பத்துக்கு உகந்த வார்த்தை. அப்போ இது அப்படி தான் போதிக்கப்படணுன்றதுக்காக அங்கே ஜெபம் பண்ணி சரி பண்ணி அதுக்கப்புறமேல் இங்கே பேசிக்கிறோம். இது தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை. இதன்படி நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டமைக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கும். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா. இந்த ஆரோக்கியம் வர பண்ணுகிற இந்த மாதத்திலும் கூட ஆரோக்கியமான குடும்பமாக தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெறப்போகிறோம். நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறப்போகுது. எந்தெந்த காரியங்களை சரி பண்ண வேண்டிய விஷயங்களை எப்பொழுதுமே நம்முடைய குறைகளை கணவனே நம்மகிட்ட சொல்லும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். எப்பொழுதுமே நம்முடைய குறைகளை மனைவியே நம்மகிட்ட சொல்லும் போது அது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் சபையிலிருந்து ஒரு போதகர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அது 2 சைடுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுனால அது நம்மை சரி செய்யும். அது நாம் சரி செய்ய இடமளிக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்துக்கு எதுவாய் மாறும். கரங்கள் உயர்த்தல் இல்லையா சொல்லாமல். அந்த ரீதியில் நாம் எந்தெந்த காரியங்கள் என்னுடைய பார்ட்டை நான் ஃபில் பண்ண ஆண்டவரே, ஒன்றே ஒன்று, ஆண்டுடைய கிருபை எனக்கு வேணும். எனக்கு இந்த காரியங்கள் நிலை நிற்க எனக்கு உதவி செய்யும். நான் குறை உள்ளவன் தான், ஆனாலும் இந்த காரியத்தில் என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி தேவசமத்தில் கேட்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்தில் எழுமி நின்று கண்களை மூடி கேட்ட அந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கர்த்தரை துதிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தாவே, உம்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு கிருபைதாங்க, கிருபைதாங்க, கிருபைதாங்க. ஆண்டரை போல தெய்வீக சுபாவங்கள், ஆண்டரை போல எல்லா விதத்திலும் ஒரு மாற்றம் மாற்றம் மாற்றம். வெள்ள கண்களை முடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை மாற ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எத்தனை பேர் உங்களில் ஜெபம் மாட்டோம் எங்களை மாற அர்ப்பணிக்கிற ஆண்டவரே? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீரே இரக்கம் பாராட்டுவீரா.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே என் ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே என் ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. ஆமாப்பா, தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தரல. எங்களை சரி செய்ய, எங்களை நிதானிக்க எங்களுக்கு கிருபைதாங்கப்பா. நாங்க தேவனுக்கு முன்பதாய் மாசற்றவர்களாய் நிற்க தகுதியானவர்களாய் ஆண்டவரே உம்மை சந்திக்க மகிமை நாள் ஆண்டவரே உம்முடைய வருகை நாள் என்று உம்மை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்கள். நீ அடிமையாய் அழைக்கப்பட்டா நீ அதுல நிலைத்திரு. நீ என்னவா அழைக்கப்பட்டியோ அதை நிலைத்திருந்து நிறைவேற்ற வேதம் சொல்கிறபடி நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலை நிற்க எங்களுக்கு கிருபைதான். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை அது கொஞ்ச காலம். அதை தேவனோடு தேவ வார்த்தையினால் இணைந்து இசைந்து வாழ எங்களுக்கு கிருபைதாங்கப்பா. தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆண்டவரே, சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். சத்திய வார்த்தைகள் எங்களை கட்டும். சத்திய வார்த்தைகள் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சில வார்த்தைகள் எங்களுக்கு கசப்பானது போல இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற கசப்பான அனுபவம் கடந்து போக இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மாற்றமடைய எங்களை தாழ்த்துக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் பா. எங்களுடைய குறைகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்களை நிறைவானவர்களா மாற்றுங்கப்பா. தங்களை மெய்யாய் அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ நாமமே முக்கியதுவாய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும். இந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கிரியையாய் மாறட்டும். எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. எங்களுக்கு தேவையான விவேகம் தேவை, ஞானம் தேவை, தெளிந்த புத்தி தேவை என்று சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான சகலவற்றையும் எங்களை வாழ வைக்கிற தெய்வம் எங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். நீரோரே மகிமைப்படுகிறார். சகல துதிக நம்மை உண்மைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். என்னுடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தெய்வீக சமாதானமும் நம் அனைவரோடு கூட, குடும்பத்தார் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் கிறிஸ்து இயேசுவின் வருகை பரிந்தும் இருந்து காப்பதாக. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக.